ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் செய்தியை சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் இருதயத்தை பற்றி சொல்லப்பட்ட நிறையா காரியம் என்ன? இருதயமே மகா கேடும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஆனால் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 119:2 சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ கர்த்தரை அரைகுறையான ஒரு இருதயத்தோடு அல்ல, என் முழு இருதயத்தோடு நான் தேடி கண்டடைய வேண்டும். முழு இருதயத்தோடு அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிடலாம். மத்தேயு 22:37-38 மத்தேயு 22:37-38 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அப்போ முழு இருதயத்தோடு நாம் அவரை நேசிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. நாமளும் அதுதானே விரும்புவோம். நம்ம கூட இருக்க யாராக இருந்தாலும் ஃபுல்லாக நம்மளை நேசிக்கணும், உண்மையாக நம்மளை நேசிக்கணும், நமக்கு டைம் கொடுக்கணும், நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா அதை பொசசிவ்னஸ்னு சொல்லுவோம். வேறு யார் கூடயாவது அவங்க பேசினா கோவம் வரும், வேறு யார்கிட்ட ஃபோனில் பேசினா கூட கோவம் வரும். இதெல்லாமே அன்பினுடைய அதிகபட்சமான நிலைமையை காமிக்குது. உண்மையை சொல்லப்போனால் தேவனாகிய கர்த்தர் நம்ம மேலே பொசசிவாக இருக்கார். நிறையா நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்காம நியாயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு டைம் கொடுத்தாலோ உலகத்துக்கு டைம் கொடுத்தாலோ கூட அவர் என்ன செய்கிறாரா, அவருக்கு கோவம் வருதுன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, என்கிட்ட இன்னைக்கு நீ பேசவே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு முழு இருதயத்தோடு நம்ம தேவனை இன்னைக்கு அன்பு கூறுகிறோமா? இன்னைக்கு இந்த செய்தி முழுக்க நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, இதை நீங்கள் மைண்டில் வச்சு தியானிச்சுக்கிட்டே வாங்க. நான் என் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேனா, இல்லை அவர்கிட்ட உட்காந்து ஆராதிக்கும் போதே நான் ஸ்டவ்வில் என்ன வச்சேன்னு நினச்சிட்டு இருக்கேனா, இல்லை அவர் ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே நான் நாளைக்கு ஸ்கூலில் போய் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேனா? அப்படிப்பட்ட அன்பை தேவன் விரும்பலை. ஒருத்தர் முழு இருதயத்தோடு நீங்கள் அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னா அவங்க மேலே சந்தேகப்பட மாட்டீங்க, அவங்க மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க. அவங்கள தவிர வேறு எதுவுமே சிந்திக்க தோணாது. இன்றைக்கி உலகத்தில் லவ் பண்ணுறவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கதை வேறு. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க உக்காந்தாலோ எந்திரிச்சாலோ நடந்தாலோ ஃபோன் வந்ததில் இருந்து சகலவற்றையும் அப்டேட் பண்ணிவிட்டு உலகத்தில் அவங்கள தவிர வேறு யாரையுமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் மனசெல்லாம் அவங்க மேலே தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு மெசேஜ் அவங்கள்ட்டேருந்து வரலை அப்படின்னா கூட அவ்வளவு அப்செட் ஆவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போது நாமளும் ஆண்டவரும் எப்படி இருக்கோம், இன்னும் மணவாளன் மணவாட்டி இன்னும் நான் போய் சேரலை, திருமண நாள் இன்னும் வரல. அப்போ நான் இன்றைக்கி எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் பேசினாரா, நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பேசினேன்னா, காலையில் கண்ணை தொடச்சோடனே ஃபோனுக்கு என் கை போகாது, கர்த்தருடைய சமூகத்தை தேடணும், அவர் இன்றைக்கி எப்படியாவது நான் பார்த்துடணும். அவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறேன்றதுலாம் நான் குறியாக இருப்பேனே தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, தோணாது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த லவ் பண்ணுறவங்க அப்படி தானே இருப்பாங்க. சுற்றி யார் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதுவுமே தெரியாது. சரி, லவ் பண்ணுறாங்கள விடுங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் எடுத்து அவங்களுக்கு அதுதான் உலகம். இன்றைக்கி அவங்க கையில் செல்ஃபோன் எடுத்தால் வேறு எதாவது தெரியுதா? அதை தவிர கவனம் வேறு எதுலையாவது போகுதா? கண்ணை திறந்து எழுந்திரிச்சோடனே அதில் தான் போகுது. முழு இருதயத்தோடு இன்றைக்கி எல்லாரும் செல்ஃபோனை நேசிக்கிறாங்க. அப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃபோனை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக கர்த்தரை நேசிக்க பழகி கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூறுகிற காரியம். ஸோ இதைத்தான் இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. ஆனால் இந்த முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட முடியுமா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் சிஸ்டர்? காலையில் எழுந்திரிச்சதில் இருந்து கண்ணை திறந்ததில் இருந்து என்ன சமைக்கணும், என்ன சாப்பாடு கட்டணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வீட்டு வேலை என்ன இருக்குது, இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன காரியம் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே கூட அந்த நாளுக்கு உண்டான காரியம் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு நம்ம எந்திரிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அநேகர் ஏன் அதிகாலை ஜெபம் சொன்னாங்கன்னா, நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி தூக்கத்துலேயும் நிம்மதி கிடையாது. காலையில் எழுந்திருக்கும் போதுமே கண்ணை தொடச்சி எழுந்திரிச்ச உடனே பல சிந்தனைகள் நமக்குள்ளார வருதே தவிர தேவனை முழுமையாக தேடணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி தேட முடியுமா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக தேட முடியும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான், வசனம் பொய்யாகாது. அப்போ நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும். அப்படி முழு இருதயத்தோடு தேடணும்னா அதுக்கு நாம் நிறையா பிரச்சனைகளை சொல்வோம்.
என் சூழ்நிலை இப்படி, என் வீட்டு காரியம் இப்படி, என் ஹெல்த் இப்படி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதாகவே இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா இப்படிங்க, இவங்க அப்படிங்க, அவங்க இப்படிங்கன்னு பல காரணங்கள் நம்ம முன்னாடி வைப்போம். எவ்வளவோ ரீசன் சொல்லுவோம். இதனாலெல்லாம் என்னால் தேவனை முழு இருதயத்தோட தேட முடியலை. ஏன் ரட்சிக்கப்படுறதுக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் தப்பாக எடுத்துக்குவாங்க, திட்டுவாங்க, நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வேதத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை பார்க்க போகிறோம். நான் வசனத்தை கூட நிறையா சொல்லலை. அந்த கேரக்டர்ஸ் எப்படி ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடினாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளாக நிச்சயமாக ஒரு வாஞ்சை வரும். நானும் என் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவதாக உங்ககிட்ட கேட்குறேன், வேதத்தில் யாரெல்லாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடினாங்க? மரியாள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, யார் வேணாலும் சொல்ல. நீங்கள் பைபிளில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாம் வித்தியாசமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களை விட்டுருவோம், கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி பார்ப்போம். மரியாள் இருக்காங்க, அன்னாள் இருக்காங்க. ஆண்கள் பேரும் சொல்லுங்கள் சிஸ்டர். தாவீது இருக்கிறாரு, யோசேப்பு, ஆபிரகாம், இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை முழு இருதயத்தோடு, அதாவது என் வாழ்க்கையில் என்ன இருந்தா என்ன, இல்லை என்ன இல்லாட்டினா என்ன, நான் வனாந்தரத்தில் இருந்தா என்ன, அரண்மனையில் இருந்தா என்ன, எனக்கு முன்னாடி கெர்ஜிக்கிற சிங்கம் இருந்தா என்ன, எனக்கு பின்னாடி பார்வோன் சேனை வந்தா என்ன, கர்த்தர் தான்ப்பா எனக்கு எல்லாம், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். மோசே பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு, இஸ்ரவேல் ஜனத்தை நான் வழி நடத்துறேன்னு. வைஃபையும் பிள்ளையும் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அவங்கள யோசனையே வரல. ஆனால் தேவன் அவர்களை கைவிடவும் இல்லை. ஸோ முழு இருதயத்தோடு தேடுறதுனா எதுவுமே உங்களை கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு தடை பண்ணாது. கர்த்தருக்காக நீங்கள் ஓடுவதை தடை செய்யவே செய்யாது. உங்களுடைய மனசு எல்லாமே தேவன் மேலே மாத்திரம்தான் இருக்கும். ஏனோக்கு அவன் எல்லாருக்குமே தெரியும், அவர் அவ்வளோ தூரம் தேவனோட சஞ்சரித்தார். தேவன் என் கூடவே வந்திருப்பான்னு கூப்பிட்டுட்டே போயிட்டார், நீ என் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழு இருதயத்தோடு நாம் தேவனை தேட வேண்டும். இன்னைக்கு நாம் ஒரு சில கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம், யூஸ்வலாக இல்லாத சில கேரக்டர்ஸ். முதலாவதாக யோசுவாவை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா யோசுவாவையும் காலேபையும் குறித்து மனுஷங்க அல்ல, தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. இவர்கள் என்னை தங்கள் முழு இருதயத்தோடு தேடின நபர்கள். ஸோ நாம் நினச்சிட்டு இருக்கலாம் சில சமயம், நான் என் கர்த்தரை முழு இருதயத்தோடு தான் தேடுறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆராதனை பண்ணுறேன், நான் கூட தான் என் குடும்பத்தெல்லாம் பற்றி நினைக்கிறதே இல்லை, கர்த்தரை முழு இருதயத்தோடு தான் நான் தேடுறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்து நின்று எல்லாருக்கும் முன்னாடி இவங்க என்னை முழு இருதயத்தோடு தேடுறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கும். அப்படி தேவன் சாட்சி கொடுத்த 2 பேர் தான் இந்த காலேபும் யோசுவாவும். அப்போது இந்த யோசுவா எப்படிப்பட்ட மனிதன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். யோசுவா யார், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார்? யோசுவா பற்றி தெரியாதா? தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு யோசுவாவை குறித்து? இப்படி ஒரு காரியத்தை தேவன் யோசுவாவை குறித்து சொல்றாரு அப்படின்னா யோசுவா சாதாரணமான மனிதன் அல்ல. அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் சொல்லிடுறேன், எப்படி அவர் ஆண்டவருக்குள்ளாக வந்தார் அப்படின்னு. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டது கொஞ்சம் காரியங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. அவருடைய பின்னணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்னைக்கு நம்ம லைஃபோட அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். நாம் பார்க்குற பிரகாரமாக யோசுவா என்ன பண்ணார், மோசே கூட இருந்தார். மோசையோட பிள்ளைகளுக்கு கூட கிடைக்காத ஸ்லாக்கியம் மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசுவா வைக்கப்பட்டார். கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்த 2 பேர், அந்த பழைய சந்ததியில் நுழைந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் தான். இவங்க 2 பேரும், மோசே கூட இல்லை, ஆரோன் கூட இல்லை, அவங்க கூட உள்ள நுழைய முடியல. ஆனால் அந்த பழைய சந்ததியில் யோசுவாவும் காலேபும் தான் கானானுக்குள்ளே நுழைஞ்சாங்க. எப்படி இவங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ யார் இந்த யோசுவா, எப்படி அவர் இந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு நற்சாட்சி பெற்றார், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா அப்படின்றது ஆக்சுவலாக அவருடைய பேர் வந்து ஹொசியா அவரோட பேர். மோசே தான் அவரை வந்துட்டு யோசுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ யோசுவா, ஜெஹோஷுவா அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சேவியர், ரட்சகர், விடுவிப்பவர், அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹோசியா, யோசுவா இந்த பெயர்கள் எல்லாமே யெஷுவா அப்படின்ற பேருக்கு ரெலவெண்ட்டாக வர நேம் தான். ஸோ அர்த்தமே எப்படி வச்சிருக்கிறாங்க, ரட்சகர்,
விடுவிப்பவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவர் வந்துட்டு எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். யோசுவா எந்த கோத்திரம்? எப்பிராயிம் கோத்திரம். ஸோ இவர் பிறப்பால் வந்து ஒரு எபிரேயனாக தான் இருந்தார். ஸோ இஸ்ரவேலர்கள் இந்த இடத்துல சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற அந்த டைம் பீரியடில் சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு எபிரேயனாக இருந்தார். ஸோ இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கும், நூனின் குமாரனாகிய யோசுவா. ஸோ தகப்பனுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நூன் அப்படின்னா மீனிங் தெரியுங்களா? அப்பாவோட பேருக்கு மீனிங் தெரியுங்களா? தெரியாது. அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வேதத்தில் எத்தனையோ யாக்கோபு இருக்காங்க, எத்தனையோ பேதுரு இருக்கலாம், எத்தனையோ பவுல் இருக்கலாம், இப்போ கூட எத்தனையோ எலியா இருக்காங்க, எலிசா இருக்காங்க. திருப்பி திருப்பி அந்த பெயர்கள் ரிப்பீட் ஆகி வைத்திருப்பாங்க. எங்கேயுமே வேதத்தில் வேற எந்த இடத்துலையும் நூன்ற பேர் யாருக்குமே வச்சிருக்க மாட்டாங்க. யோசுவாவோட தகப்பனை தவிர இந்த நூன் அப்படின்ற பெயரை யாருக்குமே வச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா எபிரேயர்களுடைய அந்த அர்த்தத்தின்படி நூன் அப்படின்னா சர்ப்பம், பாம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன நடக்குதுன்ற அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ யோசேப்பு எகிப்தில் இருந்த நாட்களில் யாக்கோபும் அவரோடு கூட இந்த ஜனங்களும் எகிப்துக்கு போகிறாங்க. பஞ்சத்தின் நிமித்தமாக கடந்து போகிறாங்க. போனது யாக்கோபுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, அவர்களோடு கூட மற்ற ஜாதியாரும் அந்த எகிப்துக்கு கடந்து போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அந்த எகிப்துக்குள்ளே போன பிறகு இவங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கும் போது ஒரு காலகட்டம் வருது. அந்த காலகட்டத்தில் இந்த பார்வோன் வந்து ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறான். பார்வோன் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது எபிரேய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, கொடுமையான வேலைகளை செய்ய வைக்கப்படுறாங்க. அந்த டைமில் இந்த யோசுவாவுடைய தகப்பனாகிய நூன் அப்படின்றவர் பார்வோனுக்கும் அந்த எகிப்தியர்களுக்கும் கை கொடுத்து, நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன், இவர்களுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்றதை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவர்களோடு கை கோர்த்து கொண்டார். இது ஹிஸ்ட்ரி. நீங்கள் வந்து இந்த பைபிளில் பார்க்க முடியாது, பட் வேதாகம ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி அவர் இருந்ததுனால இப்போ எபிரேயர்கள் எப்படி பார்ப்பாங்க? அவரை ரொம்ப கோபத்தோடு பார்ப்பாங்க. நம்மளை பற்றி போட்டு கொடுக்குற ஒருத்தனாக இருக்கிறானே. ஸோ அப்படி இந்த எபிரேயர்களால் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் நூன். அது அவருடைய உண்மையான பெயரான்னு கூட கொஸ்டின் மார்க் தான். அப்போது பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க, இந்த வருது பாரு பாம்பு, வஞ்சகமாக வந்து எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் போட்டு கொடுக்கறதுக்கு வருது பாரு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோம்ல. யாராவது ரொம்ப லொடலொடன்னு பேசினா என்ன சொல்லுவோம்? இந்த வருது பாரு ஓட்டவை. அவங்க பேர் அது கிடையாது. அவங்க செய்கிற ஒரு காரணத்தினால அந்த காரியத்தை வைத்து நான் ஒரு காரண பெயரை அவர்களுக்கு அந்த இடத்துல வைக்கிறேன். எப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி திட்டுவோம்? இந்த வருது பாரு எரும மாடு. அது எரும மாடு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த தன்மை அது வெளிப்படுத்தும் போது நான் ரெலவெண்ட் பண்ணி ஒரு பேரை வந்து அந்த பிள்ளைக்கு நான் வைத்து கூப்பிடுறேன். என்னைக்காவது நம்ம யாராவது தேவதூதன் வரான் பாருன்னு சொல்லியிருக்கோமா? இன்னி வரைக்கும் சொன்னதில்லை. பிள்ளைகளை பார்த்து குறிப்பாக சொன்னதே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்பாவம் அந்த இடத்துல வெளிப்படாததுனால நம்மளால் அப்படி சொல்ல முடியல. ஸோ நூன் அப்படின்றது அவருடைய உண்மையான பெயரான்றது தெரியல. ஆனால் நூன் அப்படின்ற பெயருடைய மீனிங் என்னன்னா சர்ப்பம். ஸோ இவரும் அப்படி தான் இருந்தார். ஸோ இவருடைய மகனாகிய யோசுவா எப்படி வளர்க்கப்பட்டார் அப்படின்னா எகிப்தில் நல்ல ஒரு நிலைமையில இருந்தார். அந்த ஸ்கூலில் படிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா சலுகையும் இவங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கிது. ஸோ இவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுனால யோசுவா அப்படியே படிக்கிறார், நல்ல நிலைமையிலே இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை எகிப்தின் தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு நினச்சிருக்கணும். ஏன்னா அப்பா இல்லையே சொல்லி கொடுக்கறதுக்கு, அப்பா தான் வேற மாதிரி போயிட்டாரே. ஸோ அப்படியே தான் வளர்க்கப்பட்டு இருக்கணும். எந்த வரைக்கும்னா யோசுவா எகிப்திய இராணுவத்தில் தளபதியாக இருந்தார், யுத்த பயிற்சி பெற்றவராக இருந்தார், யுத்தத்தின் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவராக, தளபதி ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டவராக தான் அந்த இடத்துல அவர் வைக்கப்பட்டிருந்தார். யாரு? யோசுவா வைக்கப்பட்டிருந்தார். ஸோ இப்படி இருக்கிற நாட்களில் தான் என்ன நடக்குது, மோசேயை தேவன் அனுப்புகிறாரு. இப்போ மோசே எகிப்துக்குள்ளே வராரு. எகிப்துக்குள்ளே வந்த போது அவர் அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பகிரங்கமாக செய்கிறாரு. எகிப்தியர்கள் முதலாவதாக எகிப்தியர்களுக்கும் அங்கே இருக்கிற எபிரேயர்களுக்கும் உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி கொடுக்கும் படிக்கு அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரு. ஸோ அந்த எல்லா அற்புதங்களையும் பார்த்து பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு. இது எல்லாம் பார்த்த பிறகும் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எபிரேய ஜனங்களுடைய இருதயம் முழுமையாக தேவனை தேடலை. இது எல்லாமே எல்லா குறைகளும் இருந்தாலும் கூட ஆங்காங்கே ஒரு சில ஜனங்கள் இந்த அற்புதங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க.
நம்ம பாஷையில் சொல்ற ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உண்மையான தேவன் யார் என்பதை உணர்ந்து மனதில் ஏற்றுக்கொண்டாங்க. அப்படித்தான் யோசுவாவும் அதெல்லாம் பார்த்தபோது இத்தனை காலமா இதுதான் தெய்வம்னு நான் சொல்லி வளர்க்கப்பட்டேனே, இன்னைக்கு மோசே செய்யறதை அவர் பார்த்து வியந்து போய் அப்ப அவருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வருது. எந்த அளவுக்குன்னா இனிமே இவரு கூட தான் நம்ம இருக்கணும், இந்த தெய்வத்தை தான் நாம சார்ந்து கொள்ளணும்னு தீர்க்கமாவே ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு. ஸோ எப்படி யோசுவா வந்துட்டு இந்த முடிவை எடுத்தார்னா, என்னுடைய கணிப்பின்படி இதெல்லாம் பார்த்த போது அவருக்குள்ளாக நிச்சயமாக ஆவியானவர் பேசியிருப்பாரு, நீ பார்த்த எகிப்திய தெய்வங்கள் அல்ல, இதோ மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து, யெகோவா தேவன், அவரு தான் உண்மையான தேவன் சொல்லி அவர் அந்த இடத்துல உணர்ந்திருப்பார். இல்லை ஒருவேளை யோசுவாவுடைய தாய் யாருன்னு எங்கேயுமே சொல்லப்படாததுனால இப்படியும் நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை அவங்க அம்மா ஒருவேளை யோசுவாவுக்கு சொல்லி இருக்கலாம், அப்பா தான் சரியில்லை, அம்மா சொல்லியிருக்கலாம், இல்லப்பா இந்த தெய்வம் இல்லை, ஒரு உண்மையான தெய்வம் இருக்கான்னு ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லி வளர்த்து இருக்கலாம். இதெல்லாம் இஃப் ஸோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக நான் விசுவாசிக்கிற காரியம், கர்த்தர் யோசுவாவை தாயின் கருவிலே தெரிந்திருக்க வேண்டும். தகப்பன் எப்படி இருந்தா என்ன, தாய் எப்படி இருந்தா என்ன, நீ வளர்ற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தா என்ன, தேவன் உங்களை முன் குறிச்சிட்டாருன்னா ஏற்ற நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை பற்றி கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் யோசுவா தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த தருணமாக இருக்குது. இது முதல் ஸ்டெப்பு. இப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு ஜனங்கள் எல்லாரும் வெளியே போன போது, எகிப்தை விட்டு வெளியே போன போது யோசுவாவும் கூட போறாரு. ஆனால் அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா மோசேயை விட்டு விலகாமல் மோசே கூடவே இருப்பார். மோசே செய்கிற எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல் செங்கல் ரெண்டா பிளக்குது, அவர் கூடவே நின்று பார்க்குறாரு. அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்க்குறாரு. தேவனை இன்னும் ஆழமாக யோசுவா தனக்குள்ளாக எடுத்துக்கொள்றாரு. அதனால தான் நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அமலேக்கியரை எதிர்த்து யுத்தம் செய்யணுன்ற சூழ்நிலை வரும்போது மோசே டக்குன்னு யாரை கூப்பிடுறாரு? யோசுவாவை கூப்பிடுறாரு. ஏன் யோசுவாவை கூப்பிட்டாருன்னா, அங்கே இருக்கிற எல்லா எபிரேய ஜனங்களுக்கும் யுத்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு செங்கல் அறுக்க தெரியும், அவங்களுக்கு சுமை சுமக்க தெரியும், அவ்வளோதான் தெரியும். யுத்தம் என்று வரும்போது அதில் கற்று தெரிந்தவனாக இருந்த யோசுவாவை மோசே அழைத்து ஜனங்களை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த பேக்ரவுண்ட். சம்பந்தமே இல்லாமல் எதுவுமே சொல்லலை, மோசே கரெக்டாக தான் அந்த இடத்துல தெரிந்தெடுப்பார். ஸோ இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்த யோசுவா இப்போ கர்த்தரை ஆழமாக தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லலையா, பிரச்சனையே கிடையாது. இல்லை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்படலையா, அதுவும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவரை முழு மனதாக பின்பற்றுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் தடையாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. இங்கே யாராலையும் யோசுவாவை தடுத்து நிறுத்த முடியல. இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அப்படி தாயின் கருவில் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க, யோசுவா உமக்காக ஊழியம் பார்க்க போறாரு, எல்லாம் சரி, அப்புறம் ஏன் அவர் எகிப்தில் அந்த யுத்த கலையெல்லாம் கற்றுக்கணும்? நம்ம நினைப்போம் இல்லையா, எப்படி நான் ஊழியம் பார்க்க போகிறேன், நான் ஏன் படிக்கணும்? இன்றைக்கி இளைஞர்கள் கேட்குறாங்க, நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஊழியத்துக்கு தானே போக போகிறேன், நான் ஏன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், எப்படியும் ஊழியத்துக்கு தானே போக போகிறேன். கர்த்தர் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய போகிறீங்களோ அதற்கு ஏற்ற சில காரியங்களை நீங்கள் படிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார், நீங்கள் பயிற்சி அடைவதற்காக வேண்டி. அன்னைக்கு எங்கேயோ ஒரு எகிப்தில் பயிற்சி பெற்ற யோசுவா அதன் பிறகு கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பித்தாரா இல்லையா? அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போனப்போ யோசுவாவின் தலைமையில் அத்தனை யுத்தங்கள் அவங்க செய்தாங்களா இல்லையா? ஒருபோது உங்கள் படிப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ வேஸ்டே கிடையாது. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, இவ்வளவு படிச்சுட்டு எம்என்சியில் வேலை பார்த்துட்டு ஊழியத்துக்காகவா நீ இதெல்லாம் பண்ணுன? ஊழியத்துக்கு போகணுன்னா ஒரு பிகாம் முடிச்சுட்டு போக வேண்டியதான? முகத்துக்கு நேராக பேசின நாட்கள் உண்டு, நான் அழுத நாட்கள் உண்டு. ஆனால் அப்போ தான் கர்த்தர் சொன்னார், என்ன பெரிய படிப்பு, எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்துக்கூட நான் அனுமதித்தேன்னு சொன்னார். எம்என்சி கம்பெனியில் நீ வேலை பார்த்தா அப்படின்னா உன்னுடைய ஃப்யூச்சரில் உன் ஊழியம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் தான் இருக்கும். உலகம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவன் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதெல்லாம் அனுமதித்தேன். இதெல்லாம் தேவன் சொல்லி கொடுத்தது. அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடமோ நீங்கள் படிக்கிற படிப்போ, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் தாளந்துகளாக கொடுத்துருக்கிறாரோ, நல்லா பாடுவீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, ஒரு காலத்தில் அதை உலகத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருப்பீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நாள் ஒன்று வரும் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வீங்க, அன்னைக்கு அது எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுத்துவீங்க, அவர் நாமம் மகிமைப்படும்.
ஹல்லேலூயா. ஸோ எதுவுமே வேஸ்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே கற்றுக்கொள்றீங்கன்றது ஒரு விஷயமே கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற எல்லா ட்ரைனிங்கையும் வச்சு ஒரு நாள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அதை பயன்படுத்துவார். ஸோ நத்திங் இஸ் அ வேஸ்ட். அடுத்து இப்படியாக வெளியே வந்த இந்த யோசுவா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தார்னு பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32 15வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, இங்கே மோசே சீனாய் மலையின் மேலே ஏறி போகிறாரு. தேவன் மோசையை வர சொல்லியிருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் அந்த மலை கிட்ட கூட வராதபடிக்கு மலையை சுற்றி ஒரு கோடு போடணும். ஒரு ஆடு மாடு கூட அதை தாண்டிருச்சு அப்படின்னா அதை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ ஜனங்கள் எல்லாரும் பாளையத்தில் இருக்காங்க. மோசே மலை மேலே ஏறி போயிட்டாரு. யோசுவா எங்கே இருந்தார்? கீழே இருந்தார். கீழே மலையடி வாரத்தில் அந்த எல்லை கோடு போட்ட இடத்துல கரெக்டாக எல்லை கோடுக்கு இந்த பக்கம் யோசுவா காத்து கொண்டு இருந்தார். அவர் பாளையத்துக்கும் போல மலை மேலையும் போல. அவருக்கு தெரியும் இன்னைக்கு தேவன் என்னை மலை மேலே அழைக்கல. நல்லா பாருங்க, அந்த இடத்துல மோசேயும் யோசுவாவை நீ மேலே வாப்பா கூப்பிடல, இங்கே வெயிட் பண்ணுப்பா சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. தேவனும் மோசையை தான் கூப்பிட்டாரு. யோசுவா கூடவே இருக்க, நீ ரொம்ப நல்லவன், நீ மலை மேலே ஏறிவா சொல்லலை. நீ மலை அடிவாரத்தில் வெயிட் பண்ணு, தேவனும் சொல்லவே இல்லை. ஆனால் யோசுவா தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையினால, தேவன் மேலே இருந்த அன்பினால அதே இடத்துல வெயிட் பண்ணுறாரு. மலை மேலே மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். யோசுவாவும் கீழே 40 நாள் அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தார். அன்னைக்கு யோசுவா என்ன தெரியுமா எதிர்பார்த்துருப்பாரு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி நானும் தேவ பிரசன்னத்தில் நிற்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு மோசே ஏறி வரது போல என்னைக்காவது ஒரு நாள் நானும் அந்த மலை மேலே ஏறி வரணும், நானும் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நானும் உங்களை தரிசிக்கணும், அந்த ஸ்லாக்கியம் எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்படியே அந்த மலை அடிவாரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி வெயிட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? ஒருத்தரும் சொல்லாம. இதுதான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவது. நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும்னா அம்மா அப்பா உங்ககிட்ட பைபிள் படி, ஆராதனை பண்ணு, ஜெபம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே செய்வீங்க. பாஸ்டரோ இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களோ உங்களை தேடி இந்த ஊழியத்துக்கு வாங்க, அந்த ஊழியத்துக்கு வாங்க, இதை செய்யுங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தானாக செய்வீங்க. ஏன்னா உங்கள் இருதயம் முழுசாக கர்த்தரை தேடுது. தேவனை தேடும்போது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார். ஸோ யாருமே மோசே கிட்ட ஃபாஸ்டிங் இருக்க சொல்லலை, யாருமே மோசே கிட்ட அங்கே யோசுவா கிட்ட சொல்லலை ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி, இல்லை யாருமே யோசுவா கிட்ட அங்கே வெயிட் பண்ண சொல்லலை. யோசுவா தேவன் மேல இருந்த அந்த வாஞ்சையினால அங்கேயே காத்து கொண்டிருந்தார். நம்ம வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32:15 பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கி. ஸோ இதெல்லாம் சம்பவம் நடக்கும்போது இப்போ 40 நாள் கழித்து மோசே மலையிலிருந்து இறங்கி வராரு. தேவன் சொல்லிட்டாரு, பாளையத்தில் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செஞ்சாச்சு, வழி விலகி போயாச்சு, மோசே நீ கீழே இறங்கி போ. ஸோ கற்பலகைகளை சுமந்து கொண்டு மோசே கீழே இறங்கி வராரு. 17வது வசனம் பாருங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். ஸோ யோசுவாவுடைய மனமெல்லாம் யுத்தம் வருதா, அட்டாக் பண்ண வராங்களா, ஜனங்களை காத்து கொள்ளணும், இந்த பக்கம் மலை மேலே போனையும் மோசே கீழே இறங்கி வருவாரே, நான் முதலாவதாக அவரை பார்க்கணும், கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார் கேட்கணும், இதையே நினச்சிட்டு உட்காந்துருக்கிறார் யோசுவா. ஸோ மோசே மேலேருந்து கீழே இறங்கி வந்தபோது சந்தித்த முதல் நபர் யோசுவா தான் இருக்கிறாரு. 18வது வசனம். அதற்கு மோசே, அது ஜெயதோனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜயதோனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். நல்லா பார்த்துக்கோங்க, மலை மேலே மோசே கிட்ட தேவன் எல்லா கட்டளைகளையும் கொடுக்குறாரு. ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் எல்லாம் பேசுறது போல ஆரோனை குறித்து பேசுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரோனை குறித்து பேசுவார். ஆரோனை எனக்காக பிரித்தெடு, அவன் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், அவன் அபிஷேகம் பண்ணு, பரிசுத்தப்படுத்துன்னு எப்போ ஆண்டவர் அங்கே மோசே கிட்ட பேசிட்டு இருக்காரோ சைமல்டேனியஸா அதே நேரம் இங்கே பாளையத்தில் சாத்தான் அதே ஆரோனுடைய கையினால கன்றுக்குட்டியை செய்ய வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்து தேவன் அங்கே ஒரு பெரிய திட்டம் செஞ்சு போட்டுட்டு இருப்பாரு. உங்களை கொண்டு உங்களை மகிமையாக பயன்படுத்தணும்னு அங்கே ஒரு திட்டம் பரலோகத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்க அதே நேரத்தில் அதே பாவத்தில் உங்களை விழத்தள்ளும் படிக்கு சாத்தான் இங்கே நம்மளோடு கூட போராடி கொண்டு இருப்பான். அதே போல் ஆரோன் விழுந்து போகிறான், அவனுடைய தலைமையில் ஒரு பொன்னான கன்றுக்குட்டி செய்யப்படுது, ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் தள்ளப்படுறாங்க. ஆனால் யோசுவா எங்கே இருந்தார்?
அவர் நினைச்சிருந்தா வாலிபன் தான் அவர், பாளையத்தில் இருந்திருக்கலாம், யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது, நல்லா சாப்பிட்டுருக்கலாம், கண்ணு குட்டி முன்னாடி ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் யோசுவா மலை அடிவாரத்தை தெரிஞ்சு கொண்டார். மலை அடிவாரத்தை தெரிஞ்சு கொண்டாரு. மலை உச்சின் அனுபவம் கூட இல்லை, ஆனாலும் தன் நிலையில கர்த்தருக்காக அப்படியே இருந்தார். பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தரை உண்மையாய் தேடுவது, முழு இருதயத்தோடு தேடுகிற காரியமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாவத்தில் தள்ளக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அதே விஷயத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நடக்குது. அந்த ஆரோனுடைய தலைமையில் எல்லாவற்றையும் பிசாசு தந்திரமாக செய்து முடிக்கிறான். ஆனால் யோசுவா இது எதற்குமே உடன்படவில்லை. ஸோ அவர் மோசேயினுடைய அருகாமையிலேயே இருக்கிறாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற காரியம். இன்னொரு காரியமும் அவர் செய்கிறாரு. இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9-11. யாத்திராகமம் 33 9-11. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஸோ கூடாரம் அமைக்கப்பட்டாயிற்று. இப்போ மகிமை மேகம் கூடாரத்தின் மேலே இறங்கும் போது மோசே போய் தேவனோடு பேசிட்டு இருக்காரு. அப்போ பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அவங்க அந்த கூடாரத்துக்கு போல அவங்க கூடார வாசல்ல தேவனை பணிந்து கொள்றாங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவன் வாலிபன், அவன் மோசையோட பணிவிடைக்காரன், வேற எந்த ஸ்தானமும் இல்லை, அவன் மோசையுடைய பணிவிடைக்காரன். அவன் வாலிபனாக இருந்தான். மோசே கிட்ட தேவன் முகமுகமாய் பேசுறத பார்க்கிறான். கிட்ட போக முடியாது, தூரத்துல இருந்து பார்க்கிறான். மனசுல அவனுக்கு இருந்த வாஞ்சை, ஒரு நாள் தேவன் என்னோடு முகமுகமாய் பேசுவார், அது நடக்கிற வரைக்கும் நான் கூடாரத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. யார் போய் யோசுவா கிட்ட சொன்னாங்க கூடாரத்துல விழுந்து கடன்னு? ஒருத்தருமே சொல்லல. அவன் இருதயத்தில் இருந்த வாஞ்சை, அவ்வளவு தாகம் கர்த்தர் மேல, அவ்வளவு தாகம் கர்த்தர் மேல. அதனால தான் கூடாரத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கே போதும், ஏதோ நான் எந்திரிச்சேன் ஆண்டவரை பார்த்தேன்னும் போது நான் அதே அந்த கூடாரத்தை விட்டு விலகாமல் ஆலயத்திலேயே இருப்பேன். விழுந்து கடந்தவன் தான் யோசுவா. சும்மா ஆண்டவர் அந்த பதவியை கொடுக்கல, சும்மா ஆண்டவர் யோசுவாவை உயர்த்தல. எந்த அளவுக்கு யோசுவா தேவனை தேடினானோ அந்த அளவுக்கு கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார். ஸோ வாலிபனாகிய யோசுவா, வாலிபர்கள் இன்னைக்கு எதையோ தேடுறாங்க, எதையோ விட்டு பிரிய மனசு இல்லை. கரெக்டாக நான் சொல்ல விருப்பப்படலை, எதேதோ காரியத்தை விட்டு பிரிய முடியலன்றாங்க. ஆனால் அன்னைக்கு யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவ பிரசனத்தையும் விட்டு பிரிய மனதில்லாமல் அங்கேயே விழுந்து கிடக்கிறான். இதுதான் யோசுவா கிட்ட தேவன் பார்த்த தகுதியாக இருந்தது. அதனால தான் மோசையோட பசங்களுக்கு கூட அடுத்த ஸ்தானத்தை கொடுக்கல, யோசுவா கிட்ட தேவன் அடுத்த ஸ்தானத்தை கொடுக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா 24:15 பாருங்க. இது யோசுவா கானானுக்குள்ள போன பிறகு, கானானுக்குள்ளர போய் எல்லாத்தையும் சுதந்திரித்த பிறகு கடைசியா யோசுவாவின் வாயிலிருந்து வர வார்த்தைகள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கடைசி வரைக்கும் யோசுவா கர்த்தரை விட்டு விலகாமல், அவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே இருக்கார். இதற்கு தேவன் யோசுவாக்கு ரிவார்டு கொடுத்தாரா அப்படின்னா நிச்சயமாக கொடுத்தார். கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 பேரை மோசே அனுப்பி வைக்கிறாரு. ஸோ முதல் தரமாக கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேரை மோசே அனுப்புறாரு. யார் இந்த 12 பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 13:2, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஸோ தேவன் என்ன சொல்றாரு மோசே கிட்ட? 12 பேரை அனுப்பு, ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தன் போகணும். ஆனால் அந்த ஒருத்தன் யாருன்றது தான் இந்த இடத்துல, அந்த கோத்திரத்தின் பிரபுவாக அவன் இருக்க வேண்டும், அந்த கோத்திரத்தின் தலைவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல அப்படி அனுப்பப்பட்டவர்களில் நீங்கள் வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 13:8 வசனம். என்னாகமம் 13:8, எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா. நான் சொன்னேன் இல்லையா, ஒசேயா தான் ஒரு பேர், இவர் தான் யோசுவான்னு வச்சிருப்பாரு. அப்போது சாதாரணமாக உள்ள வந்த யோசுவா
எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்த யோசுவா இப்போ யாராக இருக்காரு? எப்பிராயிம் கோத்திரத்தில் பிரபுவாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். எப்பிராயிம் கோத்திரத்தின் பிரபுவாக உயர்த்தப்பட்டிருக்கார். ஒரு காலத்தில் அந்த ஜனங்கள்லாம் அவனை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? சர்ப்பத்துக்கான புள்ள வருது பாரு. அவங்க அப்பனை பற்றி தெரியாதா? பேசுகிறாங்கல்ல, உங்கள் பேக்ரவுண்டை வச்சு பேசுகிறாங்கல்ல, இவன் அப்பன் பண்ணதெல்லாம் தெரியாதா, இவன் பெரிய இவனாட்டம் வந்துட்டான், பேசியிருப்பாங்க. அந்த ஜனங்கள் பேசியிருப்பாங்க. இது ஏதாவது யோசுவாவை தடுத்து நிறுத்துச்சா தேவன்கிட்ட போகிறதுக்கு? அவன் அது எதையுமே காதில் போட்டுக்கவே இல்லை. நான் என் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவேன், என் கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு தேடுவேன். என் தகப்பன் எப்படி இருந்தா என்ன, என் தாய் எப்படி இருந்தா என்ன, என்னை யார் என்ன சொல்லி கூப்பிட்டா என்ன, நான் என் கர்த்தரையே தேடுவேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நத்திங் ஸ்டாப்ட் ஹிம். இவனுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குமான்னு கூட அவனுக்கு தெரியாது. இவன் ஆசைப்பட்டது எல்லாமே தேவ பிரசன்னத்தை மாத்திரம் தான். அதனால தான் தேவன் பார்த்து உயர்த்தி வைக்கிறார். அடுத்து நீங்கள் 16வது வசனம் பாருங்க. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். ஸோ அவரோட பேர் வந்து ஹொசேயா, மோசே தான் அவருக்கு யோசுவா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய அம்மாலாம் பெரிய சாராய வியாபாரி. ஸோ எங்களுக்கு ஊருக்குள்ளே இருந்த பேர் எப்படி தெரியுமா? சாராயக்கார குடும்பம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த ஏரியாவில் எங்கள் அப்பாவோட அம்மாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எப்படி தெரியப்பட்டிருந்தாங்க, அறியப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, சாராயம் கச்சுற ஃபேமிலின்றது பிராண்ட் நேம் மாதிரி அது அப்படி தான் கூப்பிடுவாங்க அந்த இடத்துல. அடுத்து எங்கள் அப்பாவுடைய சில ஸ்பாவங்களை வைத்து எங்களை ஒதுக்கினது உண்டு. எல்லா சொந்தக்காரங்க மத்தியிலும் ஒதுக்கப்பட்டது உண்டு. காசு இல்லை, பணம் இல்லை, நம்பிக்கை துரோகி, என்னென்னமோ சொல்லி எல்லாரும் ஒதுக்கின நாட்கள் உண்டு. ஆனால் இது எப்போ மாறுச்சு தெரியுமா? என்னுடைய அப்பாவுக்கும் இது மாறணுன்னா இவளை படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், பெரிய இடத்துல படிக்க வைக்கணும் நினச்சாங்க. ஆனால் அன்னைக்குமே அது சூழ்நிலை மாறலை. ஆனால் என்னைக்கு கர்த்தருக்குள்ளாக வந்தோமோ இன்னைக்கு அந்த இடத்துல இந்த பேர் எங்களுக்கு இல்லை. நான் சாட்சியாக சொல்கிறேன். சபைக்கு போகிற குடும்பம், ஊழியக்கார குடும்பம்னு தேவன் தான் அந்த பேரை மாற்றினார். தேவன் தான் அந்த பேரை மாற்றினார். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வசதியாக வந்தாலும் அந்த பரம்பரை பேர் உங்களை விட்டு போகணும்னா கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஓடும் போது தேவன் அந்த பேரை அப்படியே மாற்றி போட்டார். அதே போல் இந்த எந்த சூழ்நிலையும் தேவன் என்னை ரட்சிப்பதற்கு தடையாக இல்லை. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது எதுவுமே கர்த்தர் என்னை ரட்சிப்பதற்கு தடையாக இருக்கலை. அதே போல் இது எதுவுமே நான் தேவனை தேடுவதற்கும் தடையாகவே இல்லை. யார் என்ன பேசினா என்ன, எனக்கு என் கர்த்தர் மாத்திரம் போதும்னு என்னை ஓட வச்சிருக்காரு. நான் ஓடலை, அவர் என்னை ஓட வச்சிருக்கிறாரு. தானா தேட முடியாது. என் உலக பிரச்சனைகள் என்னை அமுக்கும். ஆனால் கர்த்தர் என்னை ஓட வச்சிருக்கிறாரு, தேட வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவரை முழு இருதயத்தோடு சேவிக்கணும்னு மட்டும் நீங்கள் நினச்சா போதும். அதை செய்ய வைப்பது கர்த்தர், ஆவியானவர். ஸோ இன்னைக்கு உங்கள் இருதயத்தை மட்டும் கர்த்தருக்கு கொடுங்க, மற்ற எல்லாத்தையும் தேவன் வாய்க்க செய்வார். ஸோ இப்படித்தான் யோசுவாவை அவன் அனுப்புகிறான். அப்படி 12 பேரை அனுப்பும் போது யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் திரும்பி அந்த தேசம் நல்லதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுப்பாங்க. மற்ற 10 பேரும் அந்த தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து தான் அவங்க பேசுவாங்க. நம்ம அதையும் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 32:10-12. என்னாகமம் 32:10-12. அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். சர்டிஃபிகேட் கொடுக்கிறது கர்த்தர். அது என்ன சொல்றாரு நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர ஒருத்தனும் என்னை உண்மையா பின்பற்றலன்னு சொல்லிட்டாரு. மோசே ஆரோனை விட்டுருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லும் போது அப்போ அத்தனை லட்சம் ஜனத்துல கர்த்தர் 2 பேரை குறித்து சாட்சி கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு அவங்க உண்மையா கர்த்தரை தேடி இருக்கணும். இன்னைக்கு நீங்க உண்மையா கர்த்தரை தேடும்போது கர்த்தர் சாட்சி கொடுப்பார். என் மகன் என்னைய உண்மையா தேடினவங்கப்பா, உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்களை பத்தி, தேவன் ஒரு நாள் சொல்வார், அது மேலான சாட்சியாக இருக்கும். அதனால தான் மோசே தேவன் கிட்ட எனக்கு அடுத்து இந்த ஜனங்களை நடத்த ஒருவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேவன் யோசுவாவை சஜஸ்ட் பண்ணுவார். அதையும் வாசிக்கலாம். என்னாகமம் 27:18. என்னாகமம் 27:18.
கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஸோ யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆவியை பெற்ற மனிதனாக இருந்தான். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு தேசத்தை போய் பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. உங்கள் கண்ணுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் தெரியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதில் எவ்வளோ நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்ன்றதை பார்க்க முடியும். அதே போல் இவங்க அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்த பிறகு யோசுவா சொல்வார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது. இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடு. மனுஷனுக்கால இதெல்லாம் பார்க்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியவே முடியாது. அதை எப்படி சொல்வார்னா, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதெல்லாம் யோசுவா வந்துட்டு சபையில் சொல்வார். அதுக்கு யோசுவா மேலே கல்லெறிய போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தன் கொடுக்கணும்னா ஆவியானவர் இல்லாமல் கொடுக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய லைஃப்பில் இருக்க பாசிட்டிவை நீங்கள் பார்க்கணும், கர்த்தரத்தில் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்க ஆசீர்வாதங்கள் பெரிது. ஆவியானவர் கூட இருக்கும் போது அந்த நன்மையை உங்கள் கண்கள் பார்க்கும். அப்படித்தான் மோசே வந்து யோசுவா அபிஷேகம் பண்ணுவார், சபையின் முன்னாடி அபிஷேகம் பண்ணுவார். அந்த இடத்துல வசனம் சொல்லும், மோசேக்கு இருக்கிற கணத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இத்தனை தூரம் தேவன் யோசுவாவை உயர்த்தினார். அப்படின்னா யோசுவா தேவனை முழு இருதயத்தோடு தேடினார். இன்றைக்கி நாம் எப்படி கர்த்தரை தேடுறோம்? இன்றைக்கி எனக்கு உயர்வு கிடைக்கல அப்படின்னா தேவன்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் இல்லையா, எனக்கு இதை கொடுக்கல அது கொடுக்கல, நான் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறேன்? நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு மாத்திரம் தேடுங்க, மற்ற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். நான் வேகமாக போகிறேன் அடுத்ததுக்கு. காலேப். அடுத்து நம்ம இப்போ யோசுவாவோடு கூட சேர்ந்து பார்த்தது காலேப். ஸோ இவரும் வந்துட்டு தேவனை உண்மையாய் தேடினார், முழு இருதயத்தோடு தேடினார்னு தேவனே சாட்சி கொடுக்குறார். ஆனால் யார் இந்த காலேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் இங்கே தெளிவாக சொல்லுது, கேனாசியனான எப்புனேயின் குமாரன் காலேப். ஸோ காலேப் வந்துட்டு எபிரேயன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாம் நாட்களில் அங்கே இருக்கிற மற்ற ஜாதியரோடு அவங்க சமாதானமாக தான் இருந்தாங்க. யாக்கோபோடு கூட எகிப்துக்குள்ளே வந்த மற்ற ஜாதியில் இந்த கேனாசியர்களும் உண்டு. ஸோ அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் பேர் வராங்க. இங்கே வந்து இவங்க எப்படின்னா அந்த யூதர்களோட சம்பந்தம் கலந்து அவங்க அப்படியே அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக இருந்தாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உரியாவை குறித்து பார்த்தீங்கன்னா ஏத்தியனாகிய உரியா. ஸோ ஏத்தியனா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை ஏற்றுக்கொண்டு, இப்போ நம்ம எப்படி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் அது மாதிரி அவங்க கன்வெர்ட் ஆகி இவங்களை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. இது போல் நிறைய பேர் இருக்காங்க பைபிளில். ஸோ அவங்க முழுமையாக அவங்க தேவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வந்துடுவாங்க. அப்படி தான் இந்த கேனாசியர்களில் ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, இவங்க கூட்டத்தோடு அவங்க கலந்து வந்தாங்க. அப்படி யூதா கோத்திரத்தோடு சம்பந்தம் கலந்த கேனாசியல் ஆகிய எப்புனையின் குமாரன் தான் காலேபா இருந்தார். ஸோ பிறப்பால் இவர் வந்துட்டு எபிரேயன் கிடையாது, புறஜாதியான் தான். ஆனாலும் அவனுடைய தகப்பனுக்குள்ளாரையே ஒரு விசுவாசம் இருந்தது. யூதா கோத்திரத்தில் அவங்க சேர்க்கப்பட்டாங்க. இந்த காலேபும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடியால், விட்டு கொடுக்காமல் பின்பற்றினபடியால் அதே இடத்துல அந்த யூதா கோத்திரத்துக்கு பிரபுவாக அவன் உயர்த்தப்படுகிறான். நான் ஏற்கனவே வசனம் வாசிச்சேன் இல்லையா? ஸோ அந்த தேசத்தை வேவு பார்க்க ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தன் அனுப்பணும். எப்பிராயிம் கோத்திரத்தில் யோசுவா அனுப்பப்பட்டார், யூதா கோத்திரத்தில் காலேப் அனுப்பப்பட்டார். அப்போ ஒரு பிரபுவாக அவர் உயர்த்தப்படுறார் அப்படின்னா அந்த அளவுக்கு முழு இருதயத்தோடு தேவனை தேடின ஒரு மனிதன் தான் இந்த காலேபாக இருக்கிறாரு. காலேப் அப்படின்றதுக்கு மீனிங்கே ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தோடு. பிரேவ், போல்ட், ஃபேத்ஃபுல், இந்த மாதிரி அர்த்தம் தான் காலேப்ன்றதுக்கு வரும். இன்னொரு அர்த்தமும் இருக்குது, நாயின்றதுக்கும் காலேப்னு தான் சொல்லுவாங்க. எபிரேயத்தில் காலேப் அப்படின்னா நாயின்னு சொல்லுவாங்க. அதையும் குறைவாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நன்றி விசுவாசம், அந்த அளவுக்கு ஒரு நன்றி விசுவாசம். சீப்போ நாயினால் அது திரும்பி வந்து நிற்கும் தெரியுமா? கல்லெடுத்து அடித்தாலும் திருப்பி அங்கேயே வந்து நிற்கும் தெரியுமா? எஜமானனுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய பிராணியில் நீங்கள் சிங்கம், புலி, கரடி எதையுமே சொல்ல முடியாது, நாயத்தானே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விசுவாசமாக இந்த காலேப் தேவனுக்கு இருந்தார். அதனால தான் இந்த காலேபு யோசுவாவும் மட்டும் அந்த கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடிந்தது. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு உத்தமமாய் தேவனை பின்பற்றுவோமோ, நீங்கள் எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்
தேவன் பார்க்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பனை வச்சு உங்களை ரட்சிக்க மாட்டார். நீங்கள் வேற குலம் கோத்திரத்தில் இருந்தாலும் அதை கொண்டு தேவன் உங்களை பிரித்து பார்க்க மாட்டார். நீங்கள் தேவனை உண்மையாய் தேடினீங்க அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆச்சா? இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். இன்னும் 2 பேரோட தான், நான் ஃபுல்லாக சொல்லலை, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யூதாவின் மருமகளாகிய தாமார். ஸோ யூதாவின் மருமகளாகிய தாமார், நீங்கள் வசனம் வீட்டில் வாசிங்க. ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 38 நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூதா கானானிய ஸ்திரியை தான் கல்யாணம் பண்ணுவார். அவங்களுடைய பையன் மூத்த குமாரனுக்கு ஒரு கானானிய பெண்ணை தான் திருமணம் செய்து வைப்பார். கானான் தேசத்தை சேர்ந்த பெண் தான் அவள். பிறப்பால் எபிரேயர்கள் அப்படி ஒரு இது கிடையவே கிடையாது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தாமாருடைய கணவன் யூதாவுடைய மகன் பொல்லாதவனாக இருந்ததுனால தேவன் அவனை அடிப்பார். தேவன் அவனை அடிச்சிருவார். இப்போ இவளுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க யூதர்களுடைய அந்த முறைமையின்படி என்ன பண்ணணும், அப்படி சந்தானம் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் மரித்து போயிட்டான் அப்படின்னா அந்த மனைவியை அந்த கணவனுடைய சகோதரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எதற்காக? சந்ததி உண்டாவதற்காக. அப்படி தான் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவனும் பொல்லாததை செய்ததுனால தேவன் அவனை அடிச்சிருவார். ஸோ இப்போ யூதாவுக்கு பயம் வந்துடும், நான் 3வது பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையனும் செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விதவையாகவே இந்த பெண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவார். என்ன சொல்வார், என் பையனுக்கு சரியான வயது வரட்டும், நான் உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன். இப்போ இந்த தாமார் கானானிய பெண் தான் எங்கே போயிருக்கிறா, தன் தகப்பன் வீட்டில் போய் இருக்கிறா. அடுத்து இவளுடைய 2 கணவன் இறந்து போயாச்சு. இவ அந்த இடத்துல விதவையாக தான் இருக்கிறா. காலம் இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்தா யூதாவுடைய மனைவி மரித்து போறா. மரித்து போய் கொஞ்ச நாட்கள்லையே யூதா என்ன பண்ணுறாரு, ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்த்துட்டு அவளோடு போய் இருக்கணும்னு சொல்லி கிளம்புறாரு. இது எந்த வகையில் நியாயம்? 3 பிள்ளை பெற்றெடுத்து இவ்வளவும் அனுபவிச்சு முடித்த பிறகு யூதாவுக்கு ஒரு பெண் தேவைப்படுதுன்னா வாலிப வயசுல 2 தரம் கணவனை இழந்திருக்கிறா தாமார். இருக்கிறது அம்மா வீட்டில் கானானிய ஸ்திரீ தான். இன்னொரு ஆணை தேடி போயிருக்கலாமா இல்லையா? ஆனால் அவள் வெயிட் பண்ணி இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டா, எப்படியும் 3வது பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி யூதாவை ஏமாற்றி அவனோடு கூட சேர்ந்து இருப்பா. அவள் கன்சீவ் ஆன போது யூதா நினச்சிக்குவாரு இவள் வேசித்தனம் பண்ணி தான் கன்சீவ் ஆனான்னு நினச்சி அவளை கொலை செய்யணும்னு சொல்லி வருவார். அப்போ எந்த நபர் மூலமாக தான் கன்சீவ் ஆனோன்றதை அடைமானத்தின் மூலமாக அவள் உறுதிப்படுத்தின போது யூதா தன் வாயாலேயே சொல்வார், என்னிலும் அவள் நீதி உள்ளவள். ஏன் தெரியுமா? அவளுக்கு தேவை ஒரு ஆண் கிடையாது, அவளுக்கு தேவை ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது. அவள் வேண்டியது, ஆசைப்பட்டது யூதா கோத்திரத்தில் அந்த வம்சத்தில் எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும். இதெல்லாம் மேலான காரியம். அந்த அளவுக்கு அவர்களுடைய தெய்வத்தை இவ தன்னுடைய தெய்வமாக நினைத்து கொண்டிருந்தா. வேற எந்த தவறான வழிக்கும் அவ போகவே இல்லை. அவ எப்படிப்பட்ட பிறப்பிலிருந்து வந்திருந்தாலும் யெகோவா தேவனை அந்த அளவுக்கு நேசிச்சதுனால அதுல எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும். அதன் பிறகு யூதாவும் தாமாரும் ஒரு முறை கூட சேர்ந்து வாழவில்லை. புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவதுனா, கர்த்தர் சாட்சி கொடுக்கலனாலும் இதுதான் முழு இருதயத்தோடு தேடுவது. அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரார். இந்த தாமாரோட பேர் இருக்கு பைபிளில், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இருக்கு. முழு இருதயத்தோட கர்த்தருக்கு மாத்திரம் தன் இருதயத்தை அர்ப்பணித்தாள். அதே போல இன்னொரு ஸ்திரீ அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரூத். ஸோ மோவாபிய பெண்ணா இருந்தாலும் அவ கடந்து போறா. அவங்க மாமியார் சொல்கிறாங்க கடந்து போகிறா. மாமியாரே ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மா நீ வாழ வேண்டிய பொண்ணு, நீ ஓ ஊருக்கு போய் யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல ரூத் சொல்கிறா, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். வாழ வேண்டிய பொண்ணு என்ன சொல்றா, செத்தாலும் கர்த்தருடைய தேசத்தில் சாவேன், எனக்கு அந்த ஜனம் வேணும், எனக்கு அந்த தேவன் வேணும், எனக்கு அந்த சந்ததி வேணும். எத்தனை பேரால இன்னைக்கு சொல்ல முடியும்? இதுதான் முழு இருதயத்தோடு தேவனை தேடுறது. எனக்கு ஒரு உல்லாசமான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஃபுல் பெர்மிஷன் இருக்கு, நான் போக முடியும்,
பவுல் சொல்வது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அனுமதி உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகாது. கர்த்தர் தான் மேலானவர், கர்த்தர் தான் மேலானவர். அன்னைக்கு ரூத் அந்த முடிவு எடுத்தா. அவகிட்ட நகோமி ப்ராமிஸ் பண்ணல, நீ என் ஊருக்கு வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ என் ஊருக்கு வா, ஒரு பெரிய வீடு வந்து தரேன். ஏன் அந்த ஜனங்கள் இவளை ஏற்றுக்கொள்வாங்களான்னு கூட தெரியாது. எதை பற்றியும் கவலைப்படல, எனக்கு கர்த்தர் வேணும், எனக்கு கர்த்தர் வேணும், அவ்வளோதான் அவன் நினச்சி போனா. போவாஸை திருமணம் பண்ணின பிறகும் கூட சந்ததி பிறந்த பிறகு போவாஸ் இல்லை, அவர் மரித்து போனார், அவர் மரித்து போனார். இத்தனை போராட்டம் எதற்கு? கர்த்தருடைய சந்ததியில் எனக்கு ஒரு சந்ததி வேணும், அவ்வளவுதான். அந்த தேவன் எனக்கு வேணும், அவ்வளவுதான். வேற எதையுமே இவங்கெல்லாம் முன்னாடி வைக்கல. ரூத்தோட பேர் இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ரூத்தோட பேர் இருக்கா இல்லையா? அப்போ யோசுவா, காலேப், ரூத்து, தாமார் இவங்களாம் எதற்காக தேவனை பின்பற்றினாங்க? முழு இருதயத்தோட. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக கிடையாது. தேவன் வேணும், அவ்வளவுதான். பவுலை போல தேவனுக்காக பைத்தியக்காரர்களாக இருந்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உத்தமமாய் முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுவது. நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செய்விப்போம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட். எனக்கு வேண்டியது கிறிஸ்து மாத்திரம்தான். ஸோ இவங்க எல்லாரும் செய்தது போல் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. நான் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு பேரை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஸோ புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் தேவனை உண்மையாக பின்பற்றினாங்க. இப்போ இவங்க இருந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து இல்லை, அவங்க ஏசு கிறிஸ்துவை நேராக பார்க்கல, சரிங்களா? ஏசு கிறிஸ்துவை நேராக பார்க்கவே இல்லை, ஏசு கிறிஸ்து இல்லை, அவர் அடிக்கப்படல, எதுவுமே நடக்கலை. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உண்மையாக தேவனை பின்பற்றினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கண்ணு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அன்னைக்கு மோசே அற்புதம் செய்தார், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே அற்புதங்கள் செய்கிறாரு, அடையாளங்கள் செய்கிறாரு, எவ்வளவோ காரியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் உண்மையாய் அவரை பின்பற்றினாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் உண்மையாக அவரை முழு இருதயத்தோடு பின்பற்றினாங்கன்னு சொல்லலாம். அதில் நான் 2 பேரை குறித்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஒருத்தன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாக இருந்த மல்குஸ். நீங்கள் இதை அவருடைய சிலுவை பாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலும் லூக்கா 22வது அதிகாரத்திலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக யூதாஸோடு கூட, யூதாஸ் யார்? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீஷன். அவனை அப்போஸ்தலனாகிய யூதாஸை கூட்டி கொண்டு ஒரு கூட்டம் வராங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக வராங்க. அந்த இடத்துல இந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனாகிய மல்குஸ் அவங்களோட கூட சேர்ந்து வரான். இப்போ பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் அப்படின்னா அவன் வீட்டில் சாதாரணமான ஒரு வேலை பார்த்தவன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த யூதர்கள் முறைமையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா வேலைக்காரங்களுக்கும் ஒரு சீஃப் ஒருத்தன் இருப்பான். அவனை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டு விசாரணைக்காரன்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் நாட்களில் எலேசர் இருப்பார் பார்த்தீங்களா, நிறைய வேலைக்காரர் இருந்தாலும் அவங்க தான் அடுத்த ஸ்தானத்தில் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை வச்சிருப்பாங்க. அப்படி தான் அந்த மல்குஸ் அந்த பிரதான ஆசாரனுடைய வீட்டில் இருந்தான். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, யோசேப்பு எகிப்தில் போத்திபார் வீட்டு விசாரணைக்காரனாக இருந்தான். சாதாரண அடிமை கிடையாது, கொஞ்சம் உயர்வான பதவி, வீட்டு விசாரணைக்காரனாக இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த எஜமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி கூட இவங்க போவாங்க. ஸோ அப்படி தான் இந்த மல்குஸ் இருந்தான். அப்போ அவன் எப்படிப்பட்ட போதனையில் இருந்திருப்பான்? பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறபடி இயேசு மோசமானவர் அப்படின்றது மாத்திரம்தான் அவனுடைய மைண்டில் இருந்திருக்கும். அவன் எப்படி புறப்பட்டு வந்திருப்பான் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுறதுக்கு? ஒரு கொடூரமானவனை கைது பண்ண போகிறோம், ஒரு தேவதூஷணம் பண்ணுறவனை கைது பண்ண போகிறோம், எப்படியாவது நம்ம நீதி கிடைக்க வைக்கணும்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்திருப்பான். கரெக்டாக? அப்படி வந்ததில் அந்த ஆட்களை லீட் பண்ணி முன்னணியில் நின்று வந்தவன் தான் இந்த மல்குஸ். அப்போ அந்த இடத்துல வந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே பேதுரு என்ன பண்ணுறாரு? கத்தி எடுத்து வெட்டுறாரு. நல்லா பார்த்துக்கோங்க, இருட்டான இடம்தான், ரொம்ப பெரிய வெளிச்சம்லாம் கிடையாது. பார்த்து எவன் பார்த்து வெட்டுறதுக்கு டைம் கிடையாது. முன்னாடி நின்னா பேதுரு கத்தி எடுத்தா வெட்டிட்டான், காதை வெட்டிட்டான். வெட்டின பிறகு என்ன நடந்துச்சு? மறுபடியும் இதில் ஒரு போதகர் சொல்ற நுணுக்கத்தை சொல்கிறேன் நான், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம் என்ன நினச்சோம்? இயேசு கிறிஸ்து கீழே குனிஞ்சு காதை எடுத்து அங்கே ஒட்ட வச்சாரு. இருட்டில் யாருக்காவது அதுக்கு டைம் இருக்குமா? காது எங்கே விழுந்துச்சு? வெட்டின வேகத்தில் அது எங்கே விழுந்துச்சு யாருக்கும் தெரியாது. இவன் இங்கே காதை பிடிச்சிட்டு, இல்லாத காதை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். வெட்டினது எங்கேயோ விழுந்துருச்சு. அங்கே இருந்தவனுங்களுக்கு மல்குஸோட காது வெட்டப்பட்டாங்கன்னா, கை வெட்டப்பட்டாங்கன்னா, நான் இயேசுவை தான் அரெஸ்ட் பண்ணுவேன், அவனுங்க நின்றுட்டு இருக்கானுங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இருட்டில் காதை தேடுறதுக்கு டைம் இருந்துச்சா? எதுவுமே இல்லை.
சில வேத அறிஞர்கள் சொல்றது என்னன்னா, அந்த நேரம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கையை வச்சாரு, புதுசா காது வந்துச்சு அவனுக்கு. இதுதான் உண்மை. இதான். ஏன்னா எதுக்குமே அங்கே டைம் இல்லை. நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்க இருந்த டென்ஷனான சுச்சுவேஷனில் தேடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒட்ட வைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ நேரம் இல்லை. வெட்டியாச்சு, காது கீழே வந்துச்சு, இவன் ஐயோ அம்மான்றான். ஒருத்தன் கூட என்னப்பா ஆச்சுன்னு கேட்கல. அவன் கூட வந்து யாருமே கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் மேல் கரிசனை உள்ளவராக தொடுறாரு, காது முளைச்சிருச்சு. அவன் அந்த அற்புதம் பெருசா இல்லையா அவன் வாழ்க்கையில்? முதல் தரம் யோசிச்சு பார்த்துருப்பான், என்னடா எல்லாரும் இந்த மனுஷனை இவ்வளோ கெட்டவன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க, என் கூட வந்தவெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, எதுவுமே யோசிக்கல, ஆனால் இவர் என்னுடைய காதை சுகப்படுத்தி புதுசாக ஒரு காதே கொடுத்துருக்கிறாரே. ஃபஸ்ட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். முதல் தரமாக அவன் யோசிச்சு பார்க்குறான். கூட வந்தவங்க அதை கூட கண்டுக்கல. என்ன பண்ணாங்க? அவங்க இயேசு கிறிஸ்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இவ்வளோ தாங்க உலகம். நீங்கள் யாருக்காக உருகி நீங்கள் ஓடினாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, கர்த்தர் மட்டும்தான் உங்கள் மேலே கரிசனை உள்ளவரா, உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அற்புதம் செய்யணும்னு சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி. அந்த மல்குஸ் அப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நல்லவர்னு சொல்லிட்டு வரல, அவரை கொலை செய்வதற்காக பிடித்து கொண்டு போகத்தான் வந்தான். ஆனாலும் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், கேட்காமலே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் அந்த அற்புதம் மல்குஸோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்போலேருந்து அவன் யோசிக்கிறான், யார் இந்த இயேசுவா இருக்கும், யார் இந்த இயேசுவா இருக்கும், இவ்வளவு நல்லது பண்ணவர் எப்படி கெட்டவராக இருப்பார். நீ அந்த அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க வீட்டில். அவன் இதையே யோசிச்சு கொண்டு இருக்கிறான். அங்கே அவங்க இயேசு கிறிஸ்துவ பிடித்து கொண்டு போயாச்சு. அங்கே கொண்டு போய் காவலில் வைக்கிறாங்க. இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்துவ இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கிறாங்க. மல்குஸ் கூடவே போகிறான். அவர் வாய் திறவாமல் நிற்கிறார். மனசுக்குள்ளே யோசிச்சிருப்பானா இல்லையா, ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஒரு புது காதையே கொடுத்தாரு, இவங்களெல்லாம் அடித்து தூக்கி போட்டு போகிறதுக்கு இவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஏன் இவர் இதெல்லாம் பொறுத்துக்கிறாரு, ஏன் இவர் இதெல்லாம் சகிச்சுக்கிறாரு, ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறான். அவர் அடிக்கப்படும் போது அவன் கூடவே நின்றுட்டு இருந்தான். கல்வாரியில் அவன் வந்து இயேசு கிறிஸ்து பின்னாடியே போயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து மரிப்பதை கண்ணால் பார்த்துருக்கிறான். யாரும் போதிக்க வேண்டாம், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானவர் அந்த இடத்துல போதித்ததுனால தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதன் பிறகு அவன் ஊழியக்காரனாக மாறி இருக்கான். அதன் பிறகு ஊழியக்காரனாக மாறி இருக்கான். நான் திருப்பியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது. எதுவுமே தடை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கர்த்தர்கிட்ட நான் என் இருதயத்தை தரேன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அருமையாக தேவன் நடத்துவார். ஸோ ஒரு தன்னை பற்றி தவறாக நினச்சி கொண்டிருந்த ஒருத்தங்கிட்ட கூட போய் ஆண்டவர் அங்கே சத்தியம் பேசிட்டு இல்லை, ஃபஸ்ட்டு அவன் தேவை என்னவோ சந்திச்சார். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, சந்திச்சார், ஒரு அற்புதத்தை செஞ்சார். அவன் வாழ்க்கையை அந்த அற்புதம் மாற்றி போட்டது. முழு இருதயத்தோடு தேவனை அவன் பின்பற்றினான். ஸோ இன்னொருத்தர், கடைசியாக ஒருத்தரை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதே சாப்டரில் வர பரபாஸ். இன்னொரு நாள் வேணால் நான் சீமோனை பற்றி எடுக்கிறேன். நான் இன்றைக்கி பரபாஸோடு நம்ம முடிப்போம். இந்த பரபாஸ் யார் அப்படின்றது நான் ஏற்கனவே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பரபாஸ் அப்படின்றது அவனுடைய ஆக்சுவலான பேர் கூட கிடையாது. பரபாஸ் அப்படின்னா அப்பனின் மகன், பிதாவின் குமாரன்னு கூட சொல்லிக்கோங்களேன். அதுதான் பரபாஸோட மீனிங். நான் ஏற்கனவே சொன்னது போல இது காரண பெயராகவும் இருக்கலாம். பரபாஸோடைய தகப்பனும் கூட பெரிய ரவுடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு கலகம் பண்ணுறது, கொலை செய்வது, இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்த மகன், அவனுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அப்பனை போலயே இதுவும் இருக்கு பாரு, இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் பரபாசனே வச்சாங்க, அப்பனை போலவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கலகத்தில் ஈடுபடுறதுனால கைது செய்யப்பட்டு அவன் அங்கே காவலில் வைக்கப்பட்டு இருக்கிறான். சரிங்களா? இந்த காவல் எப்படிப்பட்டது அப்படின்னா, யூதர்களுக்கு மத ரீதியாக யாராவது கைது செய்யப்பட்டால் பிரதான ஆசாரனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த சிறைச்சாலையில் அடைத்து வைப்பாங்க. ஸோ மத ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கே அடைத்து வைப்பாங்க? பிரதான ஆசாரியனுடைய மாளிகைக்கு கீழே நிறையா பிரிசன் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சின்ன குழி, அதுக்குள்ளே இறக்கி நிற்க வச்சுருவாங்க. இரவு முழுவதும் நீங்கள் நிற்கணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்துவுமே அவங்க இரவு முழுவதும் வச்சுருப்பாங்க. ஸோ மத ரீதியாக பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி செய்வாங்க. யூத ஜனங்களுக்குள்ளாக திருடுறது, கொலை செய்கிறது, இப்படிப்பட்ட குற்றங்களுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏரோதின் மாளிகையில் இருக்கிற ஜெயிலில் வைப்பாங்க. இதை தவிர யாராவது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக தவறு செய்தால் அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா பிளாத்துவின் அரண்மனையில் அவங்க அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்படுவார்கள். அப்படியாக இவனும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னா, நீ வந்து கலகம் பண்ணினதுனால உன்னைய நாங்கள் தண்டனை கொடுத்து வச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார்கள்னா, ஐதர் சிலுவையில் அரைஞ்சு கொள்வாங்க,
இல்லை அப்படின்னா ரோமாபுரிக்கு கொண்டு போவாங்க. ரோமாபுரிக்கு கொண்டு போய் கிளாடியேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போல் விலங்குகளோட சண்டை போட விடுறது, இல்லை அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸோட சண்டை போட விட்டு இவங்க கொலை செய்யப்படுவதை பார்த்து ரசிப்பாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கொடூரமான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்மளை கூட்டு போய் தண்டிக்க போகிறாங்களா, நாளைக்கு நம்மளை கூட்டு போய் தண்டிக்க போகிறாங்களான்ற நிலைமையில் இப்போ பரபாஸ் இருக்கான். அவன் உள்ளார இருக்கான். எத்தனை வருஷம் இருந்தான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவன் உள்ளே இருக்கான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு நிறையா தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் சோல்ஜர்ஸ் வராங்க, வந்துட்டு நீ வெளியே வான்னு கூப்பிடும்போது அவன் என்ன நினச்சிருப்பான்? ரோமாபுரிக்கு அனுப்ப போகிறாங்களோ, இங்கேயே சிலுவையில் அடிக்க போகிறாங்களோ, என்னென்னமோ அவன் யோசிச்சுட்டு வந்திருக்கணும். இந்த பாவத்தை யார் மன்னிக்க போகிறாங்க, நமக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு குவெஸ்டினோடு அவன் வந்து நிற்கும் போது காட்சியை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து நின்றுட்டுருக்காரு, இவனை ஒரு பக்கம் நிற்க வைக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் பரபாசை விடுதலை செய்கின்றாங்க. அவனே ஷாக் ஆகிருப்பான். ஆமாவா இல்லையா? அவன் ஆனால் அந்த ஒரு போதகர் இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டேன் நான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த போதகர் சொன்னது. அவர் சொல்கிறாரு, அப்போ பரபாஸ் நினச்சிருப்பான், யாரா அது இங்கே நிற்கிறது, நமக்கு மேலே பெரிய ரவுடியாக இருப்பானோ? உண்மை அதுதான். நம்மளையே விடுதலை செய்ய சொல்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு ரவுடியாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு அவனுடைய சிந்தனையில் இருந்திருக்கணும். அதே போல் சொல்லியாச்சு. அவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்தா வாய் திறவாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இவன் கன்ஃபியூஸ் ஆகிருப்பானா இல்லையா? இப்போ விடுதலை செய்யப்பட்டாச்சு, பரபாஸ் கீழே இறங்கி வரான். வந்தோடனே கூட்டத்தில் போய் நண்பர்களோடு நின்றுப்பான். யாரா அதுன்னு கேட்டிருப்பான். அவன் அவ்வளோ பெரிய ரவுடியாடா, நமக்கு மேலே பெரிய ஆளா? இப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அவர் ஒன்றுமே பண்ணலடா, அவர் குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தினார், செவிடருக்கு வந்துட்டு காதுகளை சரிப்படுத்தினார், ஊமையர்களை பேச வைத்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அதுக்கு தாண்டா பிடிச்சி நிப்பாட்டிருக்காங்க. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அவர் செய்ததை கேள்விப்பட்டிருப்பானா இல்லையா? அன்னையில் இருந்து அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. இவர் யாரு, நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கூடவே போனானாம். அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடித்த போது அங்கேயே நின்னானா. அப்போ அவனுடைய இருதயத்தில் உண்மையாக ஒரு உணர்வு வந்திருக்கணும், என்னை பெத்த தகப்பன் கூட எனக்காக இப்படி நிற்கலை, என்னை பெத்த தகப்பன் கூட எனக்காக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே நிற்கலை, யார் இவர் எனக்காக அடிக்கப்படுறார். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இதுதான் தோன்றணும். முழு மனதாக இன்றைக்கி இங்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும்னா இது உங்கள் இருதயத்தை விட்டு போகவே கூடாது. என் அம்மா அப்பா எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டுப்பாங்களா, ஒத்துக்குவாங்களா, நடக்குமா? நான் இன்னைக்கு என் பிள்ளைக்காக அதை செய்ய முடியுமா? அவ்வளோ வேதனைகளை தாங்க முடியுமா? யார் இவர் எனக்காக? அந்த இடத்துல நான் தான் அடிக்கப்பட்டிருக்கணும், நான் தான் தவறு செய்தேன், ஆனால் இவர் அடிக்கப்படுறார், ரத்தம் சிந்தப்படுது, ஆனால் ஒன்றுமே பேசலையே, அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாரே. ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பார்த்தானா. உண்மையிலே சொல்ல போனால் இந்த பிதாவின் குமாரனுடைய ஸ்தானத்தில் அந்த பிதாவின் குமாரன் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார். அது அவன் இருதயத்தை உடைச்சிது. அவன் அங்கே நிற்கலையா, அவன் கல்வாரி சிலுவை வரைக்கும் போனானா. கல்வாரி சிலுவை வரைக்கும் போய் எல்லாவற்றையும் பார்த்து அங்கேயே கர்த்தருக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தானாம். அவன் திரும்பி வந்து ஊழியக்காரனா ஊழியம் செய்து மரித்திருக்கான். இயேசுவை யாருன்னே தெரியாதுங்க. பாதாள சிறையில் இருந்த ஒருத்தன் வெளியில் வந்து தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் அடிக்கப்படுறான்றதை பார்த்த போது தன் வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்துருக்குறான். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிச்சயம் கேட்பாரு, உனக்காக நான் செய்தேனே, எனக்காக உன் இருதயத்தை நீ தரமாட்டாயா? அப்படி உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பழைய வாழ்க்கை கர்த்தருக்கு தேவையே இல்லை. நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, எங்கே இருந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க வேண்டாம், உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா? அந்த இருதயம் இதுக்கு முன்னாடி கேடும் திருக்குள்ளதுமா இருந்துச்சு, ஆண்டவரே பரவாயில்லை, இன்னைக்கு உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா? எங்கள் அம்மா அப்பா மோசமானவங்க ஆண்டவரே, இன்னைக்கு உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா? நான் ஒரு புறஜாதியான ஆண்டவரே, எல்லாராலும் தூஷிக்கப்பட்ட ஒருத்தன், எனக்கு தாளந்துகளே கிடையாது ஆண்டவரே. திருப்பியும் கர்த்தர் கேட்குறாரு, இன்னைக்கு உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா? அதை மட்டும் நீ கொடு, உன்னை எங்கே நிறுத்தணுமோ நான் நிறுத்துவேன். நீங்கள் அவர்கிட்ட எனக்கு பதவி உயர்வு வேணும், பணம் வேணும், நகை வேணும், காசு வேணும், அந்தஸ்து வேணும், எந்த ரெக்கமெண்டேஷனும் வைக்க வேணாம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எந்த ரெக்கமெண்டேஷனும் வைக்க வேணாம். இருதயத்தை மட்டும் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. முழு இருதயத்தோடு அவர் நீங்கள் தேடும் போது சகலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கொடுப்பார். ஒரு குறை இல்லாமல் கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் இன்னைக்கு அரை குறையா ஆண்டவரை தேட போறேனா, இல்லை என் முழு இருதயத்தோடு தேட போறேனா? நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடக்கூடாத படிக்க இருக்கிற உலகத்தின் கவலைகள், பாரங்கள், நியாயமான காரணங்களை கூட இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுவேன்,
என் முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுவேன். என்னைய மட்டும் இல்லப்பா, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவோன்னு ஒப்பு கொடுங்க. நீங்க கேட்பதற்கும் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அது மேலான காரியமாக இருக்கும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதுல கேடு இருக்கலாம், திருக்கு இருக்கலாம், பாவம் நிறைந்து இருக்கலாம், அநீதம் நிறைந்து இருக்கலாம். ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் கூட அந்த இருதயத்துல உங்க மேல உண்மையான அன்பில்லாதவர்களா கூட இருக்கலாம். ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எங்கள் இருதயத்தை நெருக்கி கொண்டு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் கர்த்தருடைய கரத்தில் எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, எல்லா பிரச்சனைகளும் எங்கள் இருதயத்தை விட்டு நீங்கி போகட்டும். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உமக்காக ஊழியம் செய்ய இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யோசுவா சொன்னது போல நாங்களும் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே முழு இருதயத்தோடு தேடுவோம், கர்த்தரையே முழு இருதயத்தோடு சேவிப்போம். இந்த ஆசீர்வாதம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் இன்றைக்கு கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.